மெட்டாபிசிக்ஸ். மெட்டாபிசிக்ஸ் என்பது யதார்த்தத்தின் அடிப்படை கட்டமைப்பை ஆராயும் தத்துவத்தின் கிளையாகும். இது பெரும்பாலும் ஒரு முதல் தத்துவமாகவே வகைப்படுத்தப்பட்டு வருகிறது. இது மற்ற தத்துவ விசாரணைகளை விட மிகவும் அடிப்படையானது என்பது குறிப்பிடத்தக்கது. மெட்டாபிசிக்ஸ் பாரம்பரியமாக உலகின் மனம் சுயாதீனமான அம்சங்களை பற்றிய ஆய்வாக கருதப்படுகிறது. ஆனால் சில நவீன கோட்பாட்டாளர்கள் மனித சிந்தனை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையிலான கருத்தியல் திட்டங்களை பற்றிய விசாரணையாக இதை புரிந்து கொள்கிறார்கள். இது சில நவீன கோட்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனித சிந்தனை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையிலான கருத்தியல் திட்டங்கள். இது பிசிக்ஸா இல்லாம அவங்களுடைய அனுபவத்தின் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கிடைக்கிற அவங்களுடைய ஐடியாலஜி எதுவும் அதனுடைய திட்டங்களை பற்றி விசாரணையாக இதை புரிந்து கொள்கிறார்கள். மெட்டாபிசிக்ஸ் துல்லியமான தன்மை சர்ச்சைக்குரியது மற்றும் வரலாற்று போக்கில் அதன் தன்மை மாறிவிட்டது. சில அணுகுமுறைகள் மெட்டாபிசிக்ஸை ஒரு ஒருங்கிணைந்த துறையாக பார்க்கின்றன. இந்த மெட்டாபிசிக்ஸ் என்ற வார்த்தை பண்டைய கிரேக்க வார்த்தையிலான மெட்டா, அதாவது பின் அல்லது மேலே மற்றும் அதற்கு அப்பால் என்ற பொருளில் வழங்கக்கூடிய இந்த மெட்டா என்ற வார்த்தையும் அதோடு புசிகா என்ற வார்த்தையும் சேர்ந்து அதனுடைய குறுகிய வடிவமாக மெட்டாபிசிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இயற்பியலுக்கு பிறகு வரும் மெட்டாபிசிக்ஸ் அவற்றின் பொதுவான தன்மை மற்றும் விரிவான தன்மை காரணமாக இயற்பியலின் எல்லைக்கு அப்பாற்பட்ட தலைப்புகள் மற்றும் அனுபவ கண்காணிப்பில் கவனம் செலுத்தும் தலைப்புகளை விவாதிக்கிறது என்ற பொருளில் இது அடிக்கடி விளக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த விஷயத்தில் அரிஸ்டாட்டில் புத்தகம் வெளியிடும் போது ஒரு வரலாற்று விபத்தால் மெட்டாபிசிக்ஸ் அதன் பெயரை பெற்றது என்று அடிக்கடி பரிந்துரைக்கப்படுகிறது. அதாவது அரிஸ்டாட்டில் மெட்டாபிசிக்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்தல. ஆனா இந்த வார்த்தை ஒரு எதிர்பாராத விதமா இந்த வார்த்தை ஒரு விபத்து மாதிரி இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. அதாவது இயற்பியலில் வெளியிடப்பட்ட புத்தகங்களுக்கு பிறகு இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காக அவரது ஆசிரியர் ஆண்ட்ரோனிக்ஸ் ஆஃப் ட்ரோட்ஸ் என்பவர் அதன் தலைப்புக்காக உருவாக்கி இருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. மெட்டாபிசிக்ஸ் அப்ப லத்தீன் வார்த்தையின் மூலமா இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நுழையுது. மெட்டாபிசிகா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து மெட்டாபிசிக்ஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் நுழையுது. இந்த மெட்டாபிசிக்ஸ் பொதுவா என்ன பண்ணுதுன்னா, மெட்டாபிசிக்ஸ் தன்மை அதன் முக்கிய கிளைகள் தொடர்பா அது இம்மானுவேல் காண்டின் விமர்சன தத்துவத்துல தொடங்கி இது ஒரு மாற்று கருத்தால் முக்கியத்துவம் பெற்றது. அது வெளிப்புற யதார்த்தத்தை விட கருத்தியல் திட்டங்கள் கவனம் செலுத்துது. அது காண்ட் ஆழ்நிலை மனோ தத்துவத்தை வேறுபடுத்துகிறார். இது உணர்வு அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட யதார்த்தத்தின் புறநிலை அம்சங்களை விவரிக்கும் நோக்கத்துடன் விமர்சன மனோ தத்துவத்திலிருந்து அனைத்து மனித சிந்தனை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையிலான அம்சங்களையும் கொள்கைகளையும் கோடிட்டு காட்டுது. அதாவது அது வெளிப்புறமான யதார்த்தத்தை விட கருத்தியல் திட்டங்கள்லாம் கவனம் செலுத்துது. காண்ட் என்ன சொல்றேன்னா, ஆழ்நிலை மனோ தத்துவத்தை ஏற்படுத்த ஆழ்நிலை மனோ தத்துவம் ஒரு இது ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு சயின்டிபிக்கலாவோ அது பிசிக்கலாவோ அதை ப்ரூவ் பண்ண முடியாதது மெட்டாபிசிக்ஸ் அப்படின்ற வார்த்தை இது மூலமா விளக்கப்பட முடியாத ஒரு விஷயம். அதாவது இந்த விஷயங்கள் இருக்கு, அது இருப்பு இருக்கு. ஆனா அதை அறிவியல் பூர்வமாக அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற விஷயங்கள் அதை பற்றின அறிவு அனுபவம் அடிப்படையிலான அறிவுகள் அம்சங்கள் கொள்கைகள்லாம் இந்த மெட்டாபிசிக்ஸ் சொல்லுது. மெட்டாபிசிக்ஸ் இதன் அடிப்படையில் அம்சங்களை ஆய்வு செய்ய அனைத்து நிறுவனங்களும் பொதுவாக கொண்டிருக்கும் அம்சங்களை நிறுவனங்கள் வெவ்வேறு வகைகளாக பிரிக்கலாம் என்பதை இது ஆராய்கிறது. அது வகைகள், பொருள், சொத்து, உறவு மற்றும் உண்மை போன்ற
மிகவும் பொதுவான வகைகளாகும். ஆண்டாலஜிஸ்ட் வந்து இவங்களை வந்து ஆண்டாலஜிஸ்ட் என்னென்ன வகையில் உள்ளன அப்படின்னா, இது வந்து கிளைகள்ல வந்து எதை சொல்லலாம்னா, மெட்டாபிசிக்ஸ் அரிஸ்டாட்டில் புத்தகத்துல வெளியிடப்பட்டது போல அரிஸ்டாட்டில் மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்ல பயன்படுத்தலாம். ஆனா அவர் ஆசிரியர் வந்து புத்தகத்தோட தலைப்புக்காக அதை பயன்படுத்துறாரு. நான் மெட்டாபிசிக்கா என்ற லத்தீன் மொழியிலையும் வந்து வந்த வார்த்தையும் கிரேக்கத்துல இருந்து வந்த வார்த்தைகளும் இரண்டுமே மெட்டாபிசிக்ஸ் என்ற வார்த்தைக்கு பேர் சொல்லா இருக்கு. இதுல வந்து கிளைகள் இருக்கு. கிளைகள் வந்து என்னன்னா, ஆண்டாலஜிகள் இருக்கு, எபிஸ்டமாலஜி இருக்கு. இதுல ஆண்டாலஜிகள் என்னன்னு பார்ப்போம். ஆண்டாலஜிகள் வந்து என்னன்னா, மெட்டாபிசிக்ஸ் தன்மையை அதன் முக்கிய கிளைகள் தொடர்பாக வகைப்படுத்தலாம். அதாவது ஆண்டாலஜி பரந்த கண்ணோட்டத்தை எடுத்து இருப்பதன் மிக அடிப்படையான அம்சங்களை ஆய்வு செய்கிறது. அதோட இருப்பு தான் இதுவும் ஆய்வு செய்கிறது. ஆனா அது வந்து எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படின்றதுல இது வேறுபடுது. அனைத்து நிறுவனங்களும் பொதுவாக கொண்டிருக்கும் அம்சங்களையும் நிறுவனங்களை வெவ்வேறு வகைகளாக பிரிக்கலாம் என்பதை இது ஆராய்கிறது. அது வகைகள், பொருள், சொத்து, உறவு மற்றும் உண்மை போன்ற மிகவும் பொதுவான வகைகளாகும். ஆண்டாலஜிஸ்ட் எந்தெந்த வகைகள் உள்ளன, அவை எவ்வாறு ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன, மேலும் அவை எவ்வாறு அனைத்து நிறுவனங்களின் உள்ளடங்கிய வகைப்பாட்டை வழங்கும் வகைகளின் அமைப்பை உருவாக்குகின்றன என்பதை ஆராய்கின்றனர். சிறப்பு மெட்டாபிசிக்ஸ் வந்து மிகவும் குறுகிய கண்ணோட்டத்தில் இருப்பதை கருதுகிறது மற்றும் அவர்கள் எடுக்கும் முன்னோக்கின் அடிப்படையில் துணை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. மெட்டாபிசிக்ஸ் அண்டவியல் மாறக்கூடிய விஷயங்கள் மெட்டாபிசிக்ஸ் அண்டவியல் வந்து மாறக்கூடிய விஷயங்களை ஆராய்கிறது மற்றும் விண்வெளி மற்றும் நேரம் வழியாக விரிவடையும் நிறுவனங்களின் மொத்தமாக ஒரு உலகத்தை உருவாக்க அவை எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை ஆராய்கிறது. இந்த அண்டவியல் மாறக்கூடிய விஷயங்களை ஆராயுது. விண்வெளி நேரம் வழியாக விரிவடையும் நிறுவனங்கள் மொத்தத்தையும் மொத்தமாக ஒரு உலகத்தை எப்படி உருவாக்குது அப்படின்ற விஷயத்தை பத்தி அது எப்படி இணைக்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் வந்து ஆராய்கிறது. பகுத்தறிவு உளவியல் மனோ தத்துவ அடிப்படைகள் மற்றும் மனதை பற்றிய பிரச்சனைகளை ஆராய்வதில் தன்னை கட்டுப்படுத்துகிறது. அதாவது பொருளுடனான அதன் உறவு மற்றும் விருப்பத்தின் சுதந்திரம். பகுத்தறிவு வந்து உளவியல் மனோதத்துவ அடிப்படைகள் மற்றும் மனதை பற்றிய பிரச்சனைகளை ஆராய்வதில் அதாவது முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா பொருளுடனான அதன் உறவு மற்றும் விருப்பத்தின் சுதந்திரம், இயற்கை, இறையியல், தெய்வீகத்தையும் அதன் பங்கையும் முதற் காரணமாக ஆய்வு செய்கிறது. அதாவது இறையியல் அப்படின்றதும் தெய்வீகத்தன்மை, இது தெய்வீகத்தெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண முடியாதது, பிசிக்கலா சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். இதுல வந்து நம்ம இப்ப இந்திய தத்துவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, காட், ஹெவன், ஹெல், இதெல்லாம் வந்து மெட்டாபிசிக்ஸ் தியரி. அதாவது மெட்டாபிசிக்ஸ்னா இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமா அறிவியல் சார்ந்ததாக விளக்கம் அளிக்க முடியாததும் அதெல்லாமே இருக்கு. அதாவது அது உணர்வு மூலமா, உள்ளுணர்வு அது உணர்வு மூலமாக உணர்ச்சி வழியாக புரிந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது மெட்டாபிசிக்ஸ்ன்றதுல அடங்குது. அது பொருள்னா அதாவது இயற்கை, இறையியல், தெய்வீகத்தையும் அதன் பங்கை முதல் காரணமாக ஆய்வு செய்கிறது. இந்த சிறப்பு மெட்டாபிசிக்ஸ் நோக்கம் வந்து மற்ற தத்துவவியல் துறைகளுடன் மேல் எழுகிறது. மேலும் ஒரு தலைப்பு மனதின் தத்துவம் மற்றும் இறையியல் போன்ற துறைகளுக்கு சொந்தமானதா என்பது பெரும்பாலும் தெளிவாக தெரியவில்லை. ஆனா அப்ளைடு மெட்டாபிசிக்ஸ் என்பது ஒரு இளம் துணை பிரிவு. இது வந்து பயன்பாட்டு தத்துவத்திற்கு சொந்தமான மற்றும் தத்துவம் மற்றும் பிற விசாரணை துறைகளில் உள்ள மெட்டாபிசிக்ஸின் பயன்பாடுகளை படிக்கிறது. மதத்தின் நெறிமுறைகள் மற்றும் தத்துவத்தில் இது தார்மீக உரிமை கோரல்கள் மற்றும் மத கோட்பாடுகளில் ஆண்டாலஜிக்கல் அடித்தளம் போன்ற தலைப்புகளை பற்றியது. மத நெறிமுறைகள், ஒவ்வொரு மதத்திற்கும் சில நெறிமுறைகள் அல்லது சமய கோட்பாடுகள், கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள் வந்து எல்லா மதங்களுக்கும் இருக்கு.
அந்த மதங்கள், அந்த நெறிமுறைகள், அந்த சட்டங்கள், சட்டதிட்டங்கள் இதெல்லாம் வந்து தார்மீக உரிமை கோரல்கள் மற்றும் மத கோட்பாடு, ஆண்டாலஜிகள் அடித்தளம் போன்ற தலைப்புகளை பற்றியது. அதை பத்தி ஒரு விசாரணை, ஒரு ஆய்வாக இது இருக்கிறது. சிறப்பு ஒரு மெட்டாபிசிக்ஸ்ல மற்றொரு முக்கிய கலை என்னவென்றால், அது பொதுவாக கொண்டிருக்கும் அடிப்படை அம்சங்களின் அடிப்படையில் வெவ்வேறு குழுக்களாக நிறுவனங்களை பிரிப்பதாகும். ஒவ்வொன்றையும் வந்து அதன் தன்மைக்கு ஏற்றவாறு தனித்தனியாக அந்த குழுக்களாக பிரிக்கக்கூடிய நிறுவனங்களின் பிரிப்பதாக அது அமைகிறது. 10 வகைகளின் அமைப்பை முன்மொழிந்த அரிஸ்டாட்டில் வகைகளின் ஆரம்ப கால கோட்பாடுகளில் ஒன்று. பொருள்கள் மனிதன், குதிரை அப்படின்னு ஒரு மிக முக்கியமான வகையாகும். ஏனெனில் அளவு அப்படின்றது 4, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்கு. தரம் வந்து இது வெள்ளையா கருப்பா அப்படின்னு, இடம் அப்படின்னு சொல்றது ஏதென்ஸ், ஒரு இடத்தை சொல்றது போன்ற மற்ற அனைத்து வகைகளும் பொருட்களை பற்றி கூறப்பட்டு அவற்றை சார்ந்தது. நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு, பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் ஆகியவற்றில் உள்ள ஆண்டாலஜிகளை பயன்படுத்தி நிறுவனங்களை வகைப்படுத்துது. அடுத்து வந்து அப்ப இது வந்து 10 வகைகளின் அமைப்பை முன்மொழிந்த அரிஸ்டாட்டில் வகைகளில் ஆரம்ப கோட்பாடுகள் ஒன்று. இது அடுத்ததாக வரும்போது செயற்கை, அது மதத்தின் நெறிமுறைகளோட வர்றது. அடுத்து வந்து செயற்கை நுண்ணறிவு, பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் ஆகியவற்றில் உள்ள ஆண்டாலஜிகளை பயன்படுத்தி நிறுவனங்களை வகைப்படுத்துவது. வகைப்படுத்துறது. அதோட நோய்கள், மனோதத்துவ நிலை பற்றிய மனநலம் மற்றும் மருத்துவம் பற்றிய கேள்விகளுக்கு தத்துவத்திற்கு வெளியே உள்ள பயன்பாடுகள் அடங்குது. ஏன்னா இது மருத்துவ ரீதியா, மனநல ரீதியாக இப்போ ஒரு பாதிப்புகள் ஏற்படும் போது நோய்கள் மூலமாக ஏற்படுகிற நிலை, அந்த நோயை அறியக்கூடிய நிலை, அது உள்ள அது வந்து அறிவியல் பூர்வமாக அது பொருளாக ஒரு இல்லாத பொழுது இந்த நோய்களும் மனோநிலையும் பற்றி அறிய இந்த மனோ தத்துவ மருத்துவர்கள் முற்படுகிறார்கள். அந்த தத்துவத்திற்கு வெளியே உள்ள பயன்பாடுகள் இது அடங்குது. வந்து ஒரேபடியான ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய இதுல இருந்து இது வேறுபட்டு இருக்குது. மெட்டாபிசிக்ஸ் என்பது மெட்டாபிசிக்ஸின் மெட்டா தியரி மற்றும் மெட்டாபிசிக்ஸின் இயல்பு மற்றும் முறைகளை ஆராய்கிறது. மற்ற தத்துவம் மற்றும் அறிவியல் துறைகளில் இருந்து மெட்டாபிசிக்ஸ் எவ்வாறு வேறுபடுகிறது மற்றும் அவற்றுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை இது ஆராய்கிறது. இந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்றது அறிவியல் துறைகளிலிருந்து, அறிவியல் மற்றும் தத்துவம் மற்றும் அறிவியல் துறைகளிலிருந்து எப்படி வந்து இது வேறுபடுது, எவ்வாறு வேறுபட்டிருக்கிறது, எவ்வாறு அதோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை ஆராய்கிறது. அதன் தலைப்புகளில் விவாதங்கள் மெட்டாபிசிக்ஸ் நீண்ட வரலாற்றை கொண்டிருந்தாலும் அது சமீபத்தில் ஒரு முறையான விசாரணை துறையாக வளர்ந்துள்ளது. இதோட தலைப்புகள் என்ன? இருப்பு மற்றும் வகைகள். அதாவது மெட்டாபிசிக்ஸ்கள் பெரும்பாலும் மெட்டாபிசிக்ஸ் ஆராய்ச்சி பண்றவங்க என்னன்னா மெட்டாபிசிக்ஸ் அது மெட்டாபிசிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இப்ப மெட்டாபிசிக்ஸ் பெரும்பாலும் இருப்பு அல்லது இருப்பது மிகவும் அடிப்படை மற்றும் பொதுவான கருத்துக்கள் ஒன்றாக பார்க்கிறார்கள். இருப்பது என்றால் யதார்த்தத்தின் ஒரு பகுதியாக உருவாகிறது இருக்கு இது அப்படின்னு சொல்றது. மற்றும் இருப்பு என்பது நிஜ பொருட்களுக்கும் கற்பனைக்கும் உள்ள வேறுபாட்டை குறிக்கிறது. அதாவது மரபு வழி கண்ணோட்டத்தின்படி இருப்பு என்பது 2ஆம் வரிசை சொத்து அல்லது பண்புகளின் சொத்து, அல்லது ஒரு நிறுவனம் இருந்தால் அதன் பண்புகள் உடனடியாக தொடங்கப்படும். ஈர்த்தல் என்பது ஒரு முதல் வரிசை பண்பு என்று கூறுகிறது. அதாவது இது வடிவம் அல்லது அளவு போன்ற நிறுவனங்களின் பிற பண்புகளை போன்றது. எல்லா நிறுவனங்களுக்கும் இது சொத்து இருக்கிறதா என்பது சர்ச்சைக்குரியது. அலெக்சிஸ் மீனோங்கின் கூற்றுப்படி சாண்டா கிளாஸ் மற்றும் பெகாசஸ் போன்ற சாத்தியமான பொருட்கள் உட்பட இல்லாத சில பொருட்கள் உள்ளன.
இருப்பு என்பது அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரே மாதிரியாக உள்ளதா அல்லது வெவ்வேறு முறைகள் இருப்பு அளவுகள் உள்ளதா என்பது தொடர்புடைய கேள்வி. உதாரணமா பிளேட்டோவின் வடிவங்கள் சரியான மற்றும் மாறாத கருத்துக்கள். பிளேட்டோவின் வடிவங்களை மட்டுமே அபூர்ணமாக பிரதிபலிக்கும் பொருட்கள் அளவு இருப்பை கொண்டுள்ளது. மெட்டாபிசிக்ஸில் உள்ள மற்றொரு முக்கிய கவலை என்னன்னா, அது பொதுவாக கொண்டிருக்கும் அடிப்படை அம்சங்கள்ல அடிப்படை வெவ்வேறு குழுக்கள் நிறுவனங்களாக பிரிப்பதாகும். காண்ட் என்ன சொல்ற, மனித புரிதலின் அடிப்படையிலான அடிப்படை வகைகளை புரிந்து கொண்டு 12 வகைகளின் அமைப்பை உருவாக்குகிறார். மெட்டாபிசிக்ஸில் உள்ளது 10 வகை அமைப்பு முன்மொழிந்த அரிஸ்டாட்டில் வகைகளில் ஆரம்ப கால கோட்பாடுகள். ஒன்று பொருட்கள், இரண்டாவது அதனுடைய அளவு, மூன்றாவது தரம், அப்புறம் இடம். இடம் இப்ப எந்த இடத்துல எந்த நாடு அந்த மாதிரி இடம் அதை சார்ந்து இருக்கிறது என்று கூறுவது அவை சார்ந்து. காண்ட் மனித புரிதலின் அடிப்படையில 12 வகைகளின் அமைப்பை உருவாக்கினார். அவை அளவு, தரம், உறவுமுறை மற்றும் முறை ஆகிய 4 வகுப்புகளாக பிரிக்கப்படுகின்றன. பல தத்துவவாதிகள் கான்கிரீட் மற்றும் சுருக்கமான பொருட்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை நம்பியுள்ளனர். ஒரு பொதுவான பார்வையின்படி பாறைகள், மரங்கள் மற்றும் மனிதர்கள் போன்ற கான்கிரீட் பொருட்களின் விண்வெளியிலும் நேரத்திலும் உள்ளன, மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன, மேலும் ஒன்றுக்கொன்று காரணம் மற்றும் விளைவுகளான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதே நேரத்தில் எண்கள் மற்றும் தொகுப்புகள் போன்ற சுருக்கமான பொருட்கள் விண்வெளி மற்றும் நேரத்திற்கு வெளியே உள்ளன, மாறாதவை மற்றும் காரண உறவுகளில் நுழைய வேண்டாம். விவரங்கள்னா, ஒரு தனிப்பட்ட நிறுவனங்களும் மேலும் விவர குறிப்புகளும் தனிப்பட்ட நிறுவனங்களாகவும், மேலும் அரிஸ்டாட்டில் ஈஃபில் டவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள் போன்ற கான்கிரீட் பொருட்கள் மற்றும் எண் 2 அல்லது கணிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு போன்ற சுருக்கமான பொருட்கள் இரண்டும் அடங்கும் தனி நபர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அவை தனித்துவமானவை, திரும்ப திரும்ப செய்ய முடியாதவை மற்றும் உலகளாவியவற்றுடன் வேறுபடுகின்றன. சிவப்பு நிறம் போன்றவை ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்கும் மற்றும் பல விவரங்களை வகைப்படுத்தலாம். பரவலாக கருதப்படும் கருத்து என்னவென்றால், விவரங்கள் உலகளாவியவைகளை உடனுக்குடன் உருவாக்குகின்றன, ஆனால் அவை தாங்களாகவே வேறொன்றால் தூண்டப்படுவதில்லை. அதாவது உலகளாவியவை வேறொன்றில் இருக்கும் போது அவை தங்களுக்கு உள்ளன. சப்ஸ்ட்ரேட்டம் கோட்பாடு விவரங்களை ஒரு அடி மூலக்கூறு என பகுப்பாய்வு செய்கிறது. இது பல்வேறு பண்புகளுடன் சேர்ந்து வெற்று குறிப்பிட்ட என்றும் அழைக்கப்படுகிறது. அதே சமயம் பண்புகள் அதன் தரமான அம்சங்களே அல்லது அது எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த அணுகுமுறை மூட்டை கோட்பாட்டாளர்கள் நிராகரிக்கப்பட்டது. அவர்கள் விவரங்கள் என்பது அடிப்படையான அடி மூலக்கூறு இல்லாத பண்புகளின் மூட்டைகள் மட்டுமே என்று கூறுகின்றனர். சில மூட்டை கோட்பாட்டாளர்கள் ஒவ்வொரு மூட்டையும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருப்பதை உறுதி செய்வதற்காக எனப்படும் ஒரு தனிப்பட்ட சாரத்தை மூட்டையில் சேர்க்கின்றனர். உறுதியான விவரங்களுக்கான மற்றொரு முன்மொழிவு என்னவென்றால், அவை அவற்றின் இட நேர இருப்பிடத்தால் பிரிக்கப்படுகின்றன. பாறைகள், மேஜைகள் மற்றும் உயிரினங்கள் போன்ற அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் உறுதியான விவரங்கள் பல்வேறு பகுதிகளை கொண்ட சிக்கலான நிறுவனங்களாகும். இப்ப எடுத்துக்காட்டாக, ஒரு அட்டவணை ஒரு டேபிள் டாப் மற்றும் ஒரு கால்களால் ஆனது. ஒவ்வொன்றும் எண்ணற்ற துகள்களால் ஆனது. பகுதிகள் மற்றும் முழுமைகளுக்கிடையேயான தொடர்பு மெரியாலஜி மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. பலரின் பிரச்சனை என்னவென்றால், எந்தெந்த நிறுவனங்களின் குழுக்கள் மெரியாலஜிக்கல் முழுமைகளை உருவாக்குகின்றன,
எடுத்துக்காட்டாக, டேபிள் டாப்பில் உள்ள தூசி துகள் அட்டவணையின் ஒரு பகுதியாக அமைகிறதா என்பதுதான். மெரியாலஜிக்கல் யூனிவர்சலிஸ்டுகளின் கூற்றுப்படி ஒவ்வொரு பொருளின் தொகுப்பும் ஒரு முழுமையை உருவாக்குகிறது. அதாவது தூசி துகள்கள் இல்லாத அட்டவணையின் பகுதிகள் ஒரு முழுமையை உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் அவை இரண்டாவதாக உருவாக்கப்படுகின்றன. மெரியாலஜிக்கல் மதிப்பீட்டாளர்கள் ஒரு குழுவை முழுவதுமாக உருவாக்க சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கருதுகின்றனர். எடுத்துக்காட்டாக, நிறுவனங்கள் ஒன்றையொன்று தொடுகின்றன, எந்த முழுமையும் உள்ளன என்ற கருத்தை நிராகரிக்கின்றனர். கண்டிப்பா சொன்னால், அட்டவணை வரிசைப்படுத்தப்பட்ட துகள்களுக்கு பதிலாக ஒரு அட்டவணையும் பேச்சும் இருப்பதை அவர்கள் மறுக்கின்றார்கள். தொடர்ச்சியான கோட்பாட்டாளர்கள் வாதிடுவது போல, அணுவியலாளர்கள் கூறுவது போல், தொடர்புடைய பாகங்கள் இல்லாத எளிய உட்பொருட்கள் உள்ளதா இல்லையா என்பதை தொடர்புடைய மெரியாலஜிக்கல் பிரச்சனையாகும். யூனிவர்சல்கள் என்பது பண்புகள் மற்றும் உறவுகள் இரண்டும் உள்ளடக்கிய பொதுவான நிறுவனங்கள் ஆகும். இது ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன. அவை இருப்புடன் மட்டுப்படுத்தப்பட்டவை அல்ல, ஆனால் ஒரே நேரத்தில் வெவ்வேறு விவரங்களால் உடனடியாக தெரிவிக்கப்படாமல் வரலாம். எடுத்துக்காட்டாக, நெல்சன் மண்டேலா மற்றும் மகாத்மா காந்தியின் விவரங்கள் உலகளாவிய மனித குலத்தை நிலைநிறுத்துகின்றன. ஒரு ஸ்ட்ராபெர்ரி மற்றும் ஒரு ரூபி எப்படி உலகளாவிய சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்துகின்றன. பண்டை தத்துவத்தில் இருந்து விவாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பு, உலகளாவிய பிரச்சனையானது உலகளாவிய நிலையின் ஆன்டாலஜிக்கல் நிலையை வகைப்படுத்தும் சவாலில் உள்ளது. யூனிவர்சல்கள் என்பது விவரங்களுக்கு கூடுதலாக இருக்கும் உண்மையான மனம் சுயாதீனமான நிறுவனங்கள் என்று யதார்த்தவாதிகள் வாதிடுகின்றனர். பிளேட்டோனிக் யதார்த்தவாதிகளின் கூற்றுப்படி, யூனிவர்சல்கள் விவரங்களிலிருந்து சுயாதீனமாக உள்ளன. இது சிவப்பு விஷயங்கள் இல்லாவிட்டாலும் உலகளாவிய சிவப்பு தொடர்கள் தொடர்ந்து இருக்கும் என்பதை குறிக்கிறது. அரிஸ்டாட்டிலால் ஈர்க்கப்பட்ட யதார்த்தவாதத்தின் மிகவும் மிதமான வடிவங்கள் உலகளாவிய விவரங்களை சார்ந்துள்ளது என்று கூறுகிறது. அதாவது, அவை உடனடியாக தூண்டப்பட்டால் மட்டுமே அவை உண்மையானவை, உலகளாவிய ரீதியில் எந்த வடிவத்திலும் உள்ளது என்ற கருத்தை பெயரளவினர் நிராகரிக்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை உலகம் முழுவதுமாக விவரங்களால் ஆனது. கருத்தியல்வாதிகளின் நிலை ஒரு நடுத்தர நிலத்தை உருவாக்குகிறது. அவர்கள் உலகளாவியவையாக இருப்பவையாக கூறுகின்றன, ஆனால் மனதின் கருத்துக்களாக மட்டுமே நிறுவனங்களை வகைப்படுத்துவதன் மூலம் அனுபவத்தை வரிசைப்படுத்துகின்றது. இயற்கை மற்றும் சமூக வகைகள் பெரும்பாலும் உலகளாவிய சிறப்பு வகைகளாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. அதே இயற்கை வகையை சேர்ந்த நிறுவனங்கள் இயற்கை உலகின் கட்டமைப்பில் சில அடிப்படை அம்சங்களை பகிர்ந்து கொள்கின்றன. இது சம்பந்தமான இயற்கை வகைகள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட வகைப்பாடு அல்ல, ஆனால் அவை பொதுவா இயற்கை அறிவியலால் கண்டுபிடிக்கப்படுகின்றன. மேலும் H2O மற்றும் புலிகள் போன்ற வகைகளை உள்ளடக்கியது. இயற்கையான வகைகள் உள்ளனவா என்பது குறித்த அறிவியல் யதார்த்தவாதிகளும் எதிர் யதார்த்தவாதிகளும் கருத்து வேறுபாடுகள் கொண்டுள்ளனர். சமூக வகைகள் சமூக மெட்டாபிசிக்ஸ் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு பயனுள்ள சமூக கட்டுமானங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. அவை முற்றிலும் கற்பனையாக இல்லாவிட்டாலும் மனம் சுயாதீனமாக யதார்த்த அடிப்படை கட்டமைப்பிலே பிரதிபலிக்க தவறிவிட்டன. சர்ச்சைக்குரிய உதாரணங்களில் பணம் அல்லது பேஸ்வார் அடங்கும். புற்றுநோய்க்கான மருந்தை கண்டறிவது சாத்தியம் மற்றும் 2+4 சமமாக இருப்பது அவசியம் போன்ற அறிக்கையில் வேறுபடுத்தப்படும் சாத்தியக்கூறு மற்றும்
தேவையின் கருத்துக்கள் என்னவாக இருக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றது. இது மாதிரி மெட்டாபிசிக்ஸை சேர்ந்தவை. அவை அவற்றின் அடிப்படையிலான மனோதத்துவ கொள்கைகளை ஆராய்கின்றன. குறிப்பா சில மாதிரி அறிக்கைகள் உண்மையாக இருக்கும்போது மற்றவை தவறானவை. சில மெட்டாபிசிக்ஸ்கள் நடைமுறை என்பது யதார்த்தத்தின் அடிப்படை அம்சம் என்று கருதுகின்றனர். அதாவது வழக்கு என்பது என்ன என்பது பற்றிய உண்மைகள் தவிர என்ன இருக்கக்கூடும் அல்லது இருக்க வேண்டும் என்பது பற்றிய கூடுதல் உண்மைகள் உள்ளன. ஒரு வித்தியாசமான பார்வை மாதிரி உண்மைகள் யதார்த்தத்தின் ஒரு சுயாதீனமான அம்சத்தை பற்றியது அல்ல, ஆனால் மாதிரி அல்லாத பண்புகளை குறிக்கப்படலாம். எடுத்துக்காட்டாக என்ன பண்புகள் அல்லது மொழியியல் விளக்கங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்து போகின்றன அல்லது கற்பனையான அறிக்கைகள் பற்றிய உண்மைகள் ஒத்து போகின்றன என்பதை ஜெர்மன் தத்துவ ஞானி ஹார்ட்ஃப்ரைட் வில்ஹெல்ம் லீப்னிஸ் இறையியலில் இருந்து ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு பல மனோதத்துவ வல்லுநர்கள் மாதிரி அறிக்கைகளில் பொருள் மற்றும் ஆண்டாலஜிக்கல் கிளைகளை பகுப்பாய்வு செய்ய சாத்தியமான உலகங்கள் என்ற கருத்தை பயன்படுத்துகின்றனர். இந்த சாத்தியமான உலகம் என்பது விஷயங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதற்கான உண்மையான மற்றும் நிலையான வழியாகும். சாத்தியமான உலகம் விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இவங்க அவங்களா ஒரு ஆய்வுக்குள்ள அதை உட்படுத்துறாங்க. எப்படி இருந்திருக்கும் ஆய்வு பண்றாங்க. அப்ப ஆய்வு பண்ணுவா அது உலகம் என்பது சாத்தியமான உலகம் என்பது விஷயங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதற்கான முழுமையான நிலையான வழியாகும். எடுத்துக்காட்டாக டைனோசர்கள் உண்மையான உலகில் அழிக்கப்பட்டு விட்டன, ஆனா அவை இன்னும் உயிருடன் இருக்கும் சாத்தியமான உலகங்கள் உள்ளன. இந்த சாத்தியமான உலக சொற்பொருளின்படி ஒரு கூற்று குறைந்தபட்சம் ஒரு சாத்தியமான உலகத்திலாவது உண்மையாக இருந்தால் அது உண்மையாக இருக்கலாம். அதே சமயம் எல்லா சாத்தியமான உலகங்களிலும் அது உண்மையாக இருந்தால் அது உண்மையாக இருக்கும். மாதிரி யதார்த்தவாதிகள் சாத்தியமான உலகங்கள் உண்மையான உலகத்தை போலவே உறுதுணையான நிறுவனங்களாக இருக்கின்றன என்று வாதிடுகின்றனர். முக்கிய வேறுபாடு என்னவென்றால், உண்மையான உலகம் நாம் வாழும் உலகமாகும். மற்ற சாத்தியமான உலகங்கள் சககளால் வாழுகின்றன. இந்த பார்வை சர்ச்சைக்குரியது மற்றும் பல்வேறு மாற்று வழிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, சாத்தியமான உலகங்கள் சுருக்கமான பொருள்களாக மட்டுமே உள்ளன அல்லது அவை புனை கதை படைப்புகளில் கூறப்பட்ட கதைகளைப் போலவே இருக்கின்றன. இப்ப நம்ம புராண கதைகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளில் அவை காட்டப்படுகின்றன, இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஆனா சில காரியங்கள் புனை கதைகள் மூலமா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம சில கதைகள் மூலமா அது மட்டும்தான் நம்ம அறிய முடியாது. அது நம்ம உணர்வுகள் மூலமா ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போய் இது இப்படிதான் இருந்திருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனுக்குள்ள நம்ம போறோம். அது போல இந்த கதைகளை போலவே அது இருக்குது. அது முக்கியமானது இடம், நேரம் மற்றும் மாற்றம். இதெல்லாம் எல்லாமே இருக்கிறது தான். ஆனா இது என்ன மாதிரி இது பண்ணாம, அதாவது இடமும் நேரமும் நிறுவனங்களை ஆக்கிரமிக்கும் பரிமாணங்கள். விண்வெளி நேர யதார்த்தவாதிகள் விண்வெளி மற்றும் நேரம் யதார்த்தத்தின் அடிப்படை அம்சங்கள் என்றும் மனித மனதில் இருந்து சுயாதீனமாக இருப்பதாகவும் கூறுகிறார்கள். இந்த பார்வை ஸ்பேஸ் டைம் லட்சியவாதிகளால் நிராகரிக்கப்படுகிறது. அவர்கள் இடத்தையும் நேரத்தையும் ஒருங்கிணைத்து யதார்த்தத்தை உணர்த்தும் முயற்சியில் மனித மனத்தின் கட்டுமானங்கள் என்று கருதுகின்றனர். ஸ்பேஸ் டைம் முழுமைவாதம் அல்லது சப்ஸ்டான்டிவலிசம் என்பது விண்வெளி நேரத்தை ஒரு தனித்துவமான பொருளாக புரிந்து கொள்கிறது. சில மனோதத்துவ வல்லுநர்கள் அதை ஒரு பெட்டியாக கருதுகின்றனர். அதில் உள்ள மற்ற எல்லா சீரியஸ் கோட்பாட்டின்படி கால ஓட்டம் உண்மையானது. அதாவது நிகழ்வுகள் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என வகைப்படுத்தப்படுகின்றன. காலங்கள் 3 வகையா வகைப்படுத்துறாங்க: பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப இது 3 வகைகள்ல நிகழ்கால போக்கில் முன்னோக்கி நகர்கிறது. நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகள் அவற்றின் நிலையை மாற்றி
பின்னர் கடந்த காலத்தில் அது பொய்யாகி விடுகிறது. அதாவது நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்கிறது, நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகள் அவற்றின் நிலையை மாற்றி பின்னர் கடந்த காலத்தில் அது பொய்யாகி விடுகிறது. நிகழ்காலத்துல அந்த அந்த நிகழ்வு வந்து மாறி வரும்போது அந்த நிகழ்ந்த கடந்த காலத்துல வந்து அது இல்ல, அது பொய்யாகி விடுகிறது. இப்ப அது நிகழ்காலத்தில் இருக்கும்போது கடந்த காலம் வந்து பொய்யாகி விடுகிறது. பி சீரியஸ் கோட்பாட்டின் கண்ணோட்டத்தில் நேரம் நிலையானது மற்றும் நிகழ்வுகள் கடந்த கால நிகழ்காலம் என்றும் மற்றும் எதிர்காலத்திற்கு இடையே எந்த அடிப்படை வேறுபாடும் இல்லாமல் முந்தைய மற்றும் அதற்கு பிந்தைய கால உறவுகளால் வரிசைப்படுத்தப்படுகின்றன. இப்ப நித்தியவாதம் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவை சமமாக உண்மையானவை. அதே சமயம் நிகழ்காலவாதிகளின் கூற்றுப்படி நிகழ்காலத்தில் உள்ள நிறுவனங்கள் மட்டுமே உள்ளன. பொருள்கள் காலப்போக்கில் நிலைத்து வளரும் அல்லது இலைகள் இழக்கும் மரம் போன்ற செயல்பாட்டில் மாற்றங்களுக்கு உட்படுகின்றன. இப்ப எல்லா பொருட்களுக்கும் ஒரு மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பொருள்கள், மலைகளா இருக்கட்டும், பாறை, எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப ஒரு ஆறு, அதோட நீர் ஓட்டம் அது வரும்போது, இப்ப இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்னா அந்த இடத்துல அந்த நீர் வருது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அந்த நீர் அந்த பக்கம் போயிருது. நான் வந்து இப்ப இந்த இடத்துலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த தண்ணி மறுபடியும் அதுல மிதிச்சு நிற்க முடியாது. அப்ப அது மாறிக்கிட்டே போகுது. உலகத்துல வந்து மாற்றங்கள் ஒன்று நிலையானது, அப்ப மாறிக்கிட்டே போகக்கூடியது. அப்ப இது மாற்றம் ஏற்படும் போது நிகழ்கால உண்மையா இருந்துச்சுன்னா நிகழ்ந்த காலம் வந்து பொய்யாகி போகிறது. இப்படி ஒரு கூற்று இருக்கிறது. நிகழ்காலத்தில் உள்ள நிறுவனங்கள் மட்டுமே அது மாதிரி உள்ளது. பொருள் வந்து இப்ப காலத்தின் மூலம் நிலைத்திருப்பதை கருத்தாக்கத்தின் முக்கிய வழிகள் வந்தன சகிப்புத்தன்மை மற்றும் பெற்றூரண்டிசம் ஆகும். சகிப்புத்தன்மையின்படி பொருட்கள் ஒவ்வொரு கணத்திலும் முழுமையாக இருக்கும் முப்பரிமாண நிறுவனங்களாகும். அவை மாற்றங்களுக்கு உள்ளாகும் போது அவை சொத்துக்களை பெறுகின்றன அல்லது இழக்கின்றன. மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்கும்போது அதுல வந்து ஏற்ற இறக்கங்கள், ஒண்ணு வளரலாம், ஒண்ணு வந்து இழந்து போகலாம் அப்படின்றது. இப்ப மரங்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, அதோட இலைகள் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்ப மரத்தினுடைய வளர்ச்சியும் இருக்கு, அந்த இலைகள் கிளைகள் எல்லாம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது, அது விழுந்து போகுது, அது அழிந்து போகிறதா இருக்கிறது. முப்பரிமாண நிறுவனங்கள் அது மாற்றங்களுக்கு உள்ளாகும் போது அவை வந்து இழக்கிற விஷயத்தையும் இருக்குது, பெறுகின்ற விஷயங்களும் இருக்கு. இல்லையெனில் அவை அப்படியே இருக்கும். பெற்றூரடிசமிஸ்டுகள் பொருட்களை 4 பரிமாண நிறுவனங்களாக பார்க்கின்றன. அவை வந்து காலப்போக்கில் நீண்டு வெவ்வேறு தற்காலிக பகுதிகளால் ஆனவை. ஒவ்வொரு கணத்திலும் ஒரு பொருளின் ஒரு பகுதி மட்டுமே உள்ளது, ஆனால் முழு பொருளும் இல்லை. மாற்றம் என்பது முந்தைய பகுதியிலிருந்து பிற்பகுதியில் இருந்து வேறுபடுகிறது, வந்து மாறிக்கிட்டேதான் இருக்கு. உதாரணமா வந்து ஒரு வாழைப்பழம் பழுத்திருந்தால் பழுக்காத ஒரு பகுதியும் அதன் பிறகு ஒரு பழுத்த பகுதியும் இருக்கும். இப்ப வந்து மாற்றங்களும் இந்த நிலையற்ற தன்மைகளும் இருந்துகிட்டேதான் இருக்கு. காரண காரியம் என்பது காரணத்திற்கும் விளைவு இடையிலான ஒரு உறவு. இதன் மூலம் வந்து ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தை உருவாக்குகிறது அல்லது பாதிக்கிறது. இந்த காரணம் ஒண்ணு இருக்கு, அது காரியம். இந்த காரியத்தோட காரியமும் காரணமும் ஒன்றுக்கொன்று எப்பவுமே தொடர்புடையதாதான் இருக்கு. அது வந்து தொடர்பு உடையது. அது இதன் மூலம் வந்து ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தை உருவாக்குகிறது அல்லது அது வந்து ஒரு பாதிப்பை வந்து பாதிக்கிறது இல்ல உருவாக்குறது. உதாரணமா ஒரு நபர் ஒரு கண்ணாடியை முட்டி அதன் உள்ளடக்கங்களை சிந்தினால் பம்ப் தான் காரணம் மற்றும் கசிவு விளைவு ஆகும். இந்த எடுத்துக்காட்டுல ஒரு இந்த எடுத்துக்காட்டுல உள்ள விவரங்களுக்கிடையில் ஒற்றை வழக்கு காரணத்தை தவிர புகைப்பிடித்தல் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது போன்று பொதுவான அறிக்கைகளில் வெளிப்படுத்தப்படும் பொதுவான வழக்கு காரணமும் உள்ளன. மக்கள் மற்றும் அவர்களின் செயல்கள் ஏதாவது ஏற்படுத்தினால் ஏஜென்ட் காஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. காரணமானது பொதுவாக தீர்மானமாக விளக்கப்படுகிறது. அதாவது ஒரு காரணம் எப்போதும் அதன் விளைவை கொண்டு வருகிறது.
இந்த பார்வை நிகழ்தகவு கோட்பாடுகளால் நிராகரிக்கப்படுகிறது. இது காரணம் விளைவு ஏற்படுவதற்கான நிகழ்தகவை அதிகரிக்கிறது என்று கூறுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு உண்மை இல்லை என்றாலும் புகைப்பிடித்தல் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது என்பதை விளக்க இந்த பார்வையை பயன்படுத்தலாம். டேவிட் ஹியூம் தத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட காரணங்களின் ஒழுங்குமுறை கோட்பாடு. காரணம் என்பது ஒரு நிலையான இணைப்பே தவிர வேறொன்றும் இல்லை. அதில் ஒரு நிகழ்வு நெருப்பில் கை வைப்பது போல் ஒரு உணர்வு போன்ற மற்றொரு நிகழ்வு எப்போதும் பின்தொடர்வதை மனம் புரிந்து கொள்கிறது. வழியின் பெயரிட்டப்பட்ட ஒழுங்குமுறை கோட்பாடுகளின்படி ஒழுங்குமுறை விஞ்ஞானத்தால் ஆய்வு செய்யப்பட்ட இயற்கை விதிகளின் வடிவங்களை எடுக்கின்றன. எதிர்நிலை கோட்பாடுகள் ஒழுங்குமுறைகளில் கவனம் செலுத்துவதில்லை, ஆனால் விளைவுகள் அவற்றின் காரணங்களை சார்ந்தது. விளைவுகள் அவற்றின் இருப்புக்கு காரணமானவை என்றும் அவை இல்லாமல் இருக்காது என்றும் அவர்கள் கூறுவார்கள். ஒரு காரியம் நடக்கும்போது அந்த காரியத்துக்கான விளைவு ஒரு காரியம் நடக்குது, அதுக்கான ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். காரணம் இல்லாத ஒரு விளைவு அங்க இருக்காது. ஆதிவாதத்தின்படி காரண காரியம் என்பது ஒரு அடிப்படை கருத்தாகும். ஒரு ஒழுங்குமுறைகள் அல்லது சார்பு உறவுகள் போன்ற காரணமற்ற கருத்துக்களின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்ய முடியாது. ஆதிகாலவாதிகள் ஒரு வடிவம் நிறுவனங்களில் உள்ளார்ந்த காரண சக்திகளை அடிப்படை பொறி முறையாக அடையாளப்படுத்துகிறது. எலிமினேடிஸ்டுகள் மேற்கூறிய கோட்பாடுகளை காரணம் இல்லை என்று கூறி நிராகரிக்கின்றனர். மனமும் சுதந்திரமும் சுதந்திரம் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, மனம் உடல் பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல்வேறு அணுகுமுறைகள் தெரியும். மனமானது சிந்தனை, உணர்தல், உணர்வு மற்றும் ஆசை போன்ற நிகழ்வுகளை உள்ளடக்கியது மற்றும் இந்த நிகழ்வுகளுக்கு காரணமான அடிப்படை திறன்களையும் உள்ளடக்கியது. மனம் உடல் பிரச்சனை என்பது உடல் மற்றும் மன நிகழ்வுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை வெளிப்படுத்துவதற்கான சவாலாகும். கார்டீசின் இருமைவாதியின்படி மனமும் உடலும் தனித்தனியான பொருட்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பல்வேறு வழிகளில் தொடர்பு கொள்ளுகிறார்கள், ஆனால் குறைந்தபட்சம் கொள்கையளவில் அவர்கள் சொந்தமாக இருக்க முடியும். இந்த பார்வை மோனிஸ்டுகளால் நிராகரிக்கப்பட்டது. தத்துவத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து தெரிவிக்கும் போதும் அந்த கருத்தினை ஏற்றுக்கொள்வது சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். எப்பொழுதுமே பிலாசபியில அப்படியே ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது புதிய ஒரு தத்துவத்தை உருவாக்குவதற்கான வழியை உண்டாக்குகிறது. ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவவாதிகள் இருப்பதில்லை. அப்ப அதுல உள்ள இறை குறைகளை ஆய்வு செய்து இது சரியில்லை, இது சரி என்பதை ஏற்றுக்கொண்டு இதை இவ்வாறு செய்ய வேண்டும், அது இப்படியேதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மனமும் கார்டீசியன் இருமைவாதத்தின்படி மனமும் உடலும் தனித்தனியான பொருட்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பல்வேறு வழிகளில் தொடர்பு கொள்கிறார்கள், ஆனால் குறைந்தபட்ச கொள்கை அளவில் அவர்கள் சொந்தமாக இருக்க முடியாது. இந்த பார்வை மோனிஸ்டால் நிராகரிக்கப்பட்டது. அவர்கள் யதார்த்தம் ஒரே ஒரு வகையால் ஆனது என்று வாதிடுகின்றனர். லட்சியவாதத்தின்படி எல்லாமே மனமானது பௌதிக பொருட்கள் உட்பட அவை கருத்துக்கள் அல்லது நனவாக மனதின் உணர்வுகள் என்று புரிந்து கொள்ளப்படலாம். பொருள் முதல்வாதிகள் மாறாக எல்லா யதார்த்தமும் அதன் மைய பொருளில் இருப்பதாக கூறுகின்றனர். ஒரு பொருளுக்கான யதார்த்த தன்மை அதுதான் அதனுடைய மையத்தன்மையா இருக்கும். அந்த மையத்தன்மையை வச்சுதான் அந்த பொருளுடைய தன்மைகள் குறிக்கப்படுது. இப்ப சிலர் மனம் இருப்பதை மறுக்கிறார்கள், ஆனால் மூளை நிலைகள், நடத்தை இயல்புகள் அல்லது செயல்பாட்டு பாத்திரங்கள் போன்ற விஷயத்தில் சில அம்சங்களின் அடிப்படையில் மனதை விளக்குவது மிகவும் பொதுவான அணுகுமுறையாகும். மனது எல்லாருக்குமே இருக்கும். மனிதர்கள் மனம் என்பது இருக்கும். அந்த மனதை வெளிப்படுத்த அதை ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை. மனது இருக்குன்றது நம்ம உணர்வு மூலமாக உணரக்கூடிய ஒரு செயல். அந்த நடத்தை செயல்பாடுகள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியுது. மூளை நிலைகள் இருக்கு, ஆனா மனது நிலை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அணுகுமுறை.
நடுநிலை மோனிஸ்டுகள் யதார்த்தத்தின் அடிப்படையில் பொருள் மற்றும் மனது அல்ல என்று வாதிடுகின்றனர். மற்றும் பொருள் மற்றும் மனம் இரண்டும் வழித்தோன்றல் நிகழ்வுகள் என்று பரிந்துரைக்கின்றன. மனம் உடல் பிரச்சனையின் ஒரு முக்கிய அம்சம் நனவின் கடினமான பிரச்சனையாகும். இது மூளை போன்ற உடல் அமைப்புகள் எவ்வாறு தனி நனவை உருவாக்க முடியும் என்ற கேள்வியை பற்றியது. ஒரு தனிநபர் தனது செயல்களை தேர்ந்தெடுக்கும் திறனாக சுதந்திர விருப்பத்தின் நிலை மனம் உடல் பிரச்சனையின் மைய அம்சமாகும். மனோதத்துவ வல்லுநர்கள் சுதந்திர விருப்பத்திற்கான காரணம் நிர்ணயவாதத்திற்கும் இடையிலான உறவில் ஆர்வமாக உள்ளனர். ஒரு நபர் தனது செயல்களை தேர்ந்தெடுக்கும் திறனாக சுதந்திர விருப்பத்தின் நிலை மனம் உடல் பிரச்சனையின் மைய அம்சமாகும். மனோதத்துவ வல்லுநர்கள் சுதந்திர விருப்பத்திற்கும் காரணம் நிர்ணயவாதத்திற்கும் இடையிலான உறவில் ஆர்வமாக உள்ளனர். மனித நடத்தை ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து முந்தைய நிகழ்வுகள் மற்றும் இயற்கையின் விதிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. காரண நிர்ணயம் உண்மையா என்பது சர்ச்சைக்குரியது. ஆனா அப்படின்னா சுதந்திரம் இல்லை என்பதை இது குறிக்குமா? இணக்கமின்மையின்படி நிர்ணயவாத உலகின் சுதந்திரம் இருக்க முடியாது. ஏனெனில் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் போது உண்மையான தேர்வு அல்லது கட்டுப்பாடு இல்லை. சுதந்திரவாதிகள் தீர்மானவாதம் தவறானதாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் அதே வேளையில் சுதந்திரமான விருப்பம் இல்லை என்பதை கடினமான தீர்மானிப்பாளர்கள் இந்த அவதானிப்பிலிருந்து ஊகிக்கிறார்கள். நிர்ணயவாதமும் சுதந்திரமும் ஒன்றை ஒன்று விளக்காது என்று வாதிடுவதன் மூலம் இணக்கவாதிகள் மூன்றாவது அணுகுமுறையை மேற்கொள்கின்றனர். உதாரணமா ஒரு நபர் மற்ற சக்திகளால் தீர்மானிக்கப்பட்டாலும் கூட அவர்களின் உந்துதல் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்பட முடியும். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கு தார்மீக பொறுப்பை பற்றிய நெறிமுறைகளில் சுதந்திரம் விருப்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அணுகுமுறையை மூன்றாவதாக அணுகுமுறையை மேற்கொள்றாங்க இவங்க. உதாரணமா ஒரு நபர் மற்ற சக்திகளால் தீர்மானிக்கப்பட்டாலும் கூட அவர்களின் உந்துதல் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்பட முடியும். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கு தார்மீக பொறுப்பை பற்றிய நெறிமுறைகளில் சுதந்திர விருப்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடையாளம் என்பது ஒரு பொருளும் தனக்குள்ளே ஒற்றுமையின் ஒரு வடிவமாக கொண்டிருக்கும் ஒரு உறவு. காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் இரண்டும் வீனஸ் கிரகம் என்ற கூற்றில் உள்ளதை போலவே அதே நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது இது என் அடையாளத்தை குறிக்கிறது. சற்றே வித்தியாசமான அர்த்தத்தில் இது தரமான அடையாளத்தை உள்ளடக்கியது. இது சரியான ஒற்றுமை மற்றும் பிரித்தறிய முடியாத தன்மை என்றும் அழைக்கப்படுகிறது. இது சரியான ஒத்த இரட்டையர் போன்ற இரண்டு தத்துவமான நிறுவனங்கள் சரியாக ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஒரே மாதிரிகளின் பிரித்தறிய முடியாத கொள்கை பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் எண்ணியல் ரீதியாக ஒரே மாதிரியான பொருட்கள் ஒன்றை ஒன்று சரியாக ஒத்திருக்கிறது. இன்டிஜெர்னிட்டின் அடையாளம் அல்லது லீப்னிஸின் சட்டம் என அறியப்படும் உரையாடல் கொள்கை மிகவும் சர்ச்சைக்குரியது மற்றும் இரண்டு நிறுவனங்களும் ஒன்றை ஒன்று சரியாக ஒத்திருந்தால் அவை எண்ணியல் ரீதியாக ஒரே மாதிரியானவை என்று கூறுகிறது. மற்றொரு வேறுபாடு ஒத்திசைவு மற்றும் டயக்ரோனிக் அடையாளம் ஆகும். கடந்த ஆண்டு நான் வாங்கிய டேபிள் இப்போது என் சாப்பாட்டு அறையில் உள்ள டேபிளை போன்றது போன்ற அறிக்கையில் உள்ளதை போல. சின்க்ரோனிக் அடையாளம் என்பது ஒரே நேரத்தில் ஒரு பொருளை தன்னுடன் தொடர்பு படுத்துகிறது. தனிப்பட்ட அடையாளம் என்பது மெட்டாபிசிக்ஸில் தொடர்புடைய தலைப்பு ஆகும். இது அடையாளம் என்ற சொல்லை சற்று வித்தியாசமான அர்த்தத்தில் பயன்படுத்துகிறது மற்றும் ஆளுமை என்றால் என்ன அல்லது ஒருவரை ஒரு நபராக ஆக்குவது போன்ற கேள்விகளை கொண்டுள்ளது. பல்வேறு சமகால மனோதத்துவ வல்லுநர்கள் தங்கள் விசாரணை நடத்துவதற்கு உண்மையை தாங்குபவர் மற்றும் சத்தியம் செய்பவர் என்ற கருத்துக்களை நம்பியுள்ளனர். உண்மை என்பது யதார்த்தத்துடன் இணங்குவதற்கான ஒரு சொத்து. உண்மையை தாங்குபவர் என்பது
மொழியியல் அறிக்கைகள் மற்றும் மன பிரதிநிதித்துவங்கள் போன்ற உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கலாம். ஒரு அறிக்கையை உண்மையாக்குபவர் என்பது அதன் இருப்பு அறிக்கையை உண்மையாக்குகிறது. இந்த அவதானிப்பில் அடிப்படையில் மெட்டாபிசிக்ஸின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு வகையான அறிக்கைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் அறிக்கைகளின் உண்மையாளர்கள் என்ன என்று கேட்பதன் மூலம் மனோதத்துவ ஆராய்ச்சி தொடர முடியும். இந்த கண்ணோட்டத்தின்படி மாடல் மெட்டாபிசிக்ஸ் எது சாத்தியம் மற்றும் அவசியமானது என்பது பற்றிய அறிக்கைகளை என்ன செய்வது என்று கேட்கிறது. அதே நேரத்தில் காலத்தின் மனோதத்துவமான கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய தற்கால அறிக்கைகளை உண்மையாக்குபவர்களில் ஆர்வம் உள்ளது. மெட்டாபிசிக்கல் கோட்பாடுகளை அடைய பல்வேறு முறைகளை பயன்படுத்துகின்றன மற்றும் அவற்றுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதங்கள் உருவாக்குகின்றன. பாரம்பரியமாக ஒரு முன்னோடி முறைகள் மேலாதிக்க அணுகுமுறை ஆகும். அவைகள் உணர்ச்சி அனுபவத்தை விட பகுத்தறிவு, உள்ளுணர்வு மற்றும் பொதுவான கொள்கைகளிலிருந்து சுருக்கமான பகுத்தறிவை நம்பி இருக்கின்றன. ஒரு பின்னோக்கி மாறாக அனுபவ அவதானிப்புகள் மற்றும் அறிவியல் கோட்பாடுகளில் அடிப்படை மனோதத்துவ கோட்பாடுகளை அணுகுகிறது. சில மனோதத்துவ வல்லுநர்கள் தங்கள் விசாரணையை நடத்துவதற்கு இயற்பியல், உளவியல், மொழியியல் மற்றும் வரலாறு போன்ற துறைகளில் இருந்து முன்னோக்குகளை பயன்படுத்துகின்றனர். மெட்டாபிசிக்ஸின் எந்த முறையை பயன்படுத்துகிறார்கள் என்பது மெட்டாபிசிக்ஸின் தன்மை பற்றிய அவர்களின் கருத்தாக்கத்தை பொறுத்தது. எடுத்துக்காட்டாக, மனோதத்துவ யதார்த்தவாதிகள் கூறுவது போல அவர்கள் அதை மன சுயாதீனமான கட்டமைப்பின் விசாரணையாக பார்க்கிறார்கள் அல்லது சிந்தனை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையிலான கொள்கைகள். சில மெட்டாபிசிக்கல் ரியலிஸ்டுகள் வாதிடுகின்றனர். ஒரு முன்னோடி அணுகுமுறைகள் பெரும்பாலும் உள்ளுணர்வை நம்பியுள்ளன. அதாவது குறிப்பிட்ட கூற்றுக்கள் அல்லது பொதுவான கொள்கைகளின் சரியான தன்மை பற்றிய அனுமானமற்ற பதிவுகள். எடுத்துக்காட்டாக காலத்தின் கோட்பாட்டிற்கான வாதங்கள் காலம் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் பாய்கிறது என்று கூறுகிறது. இது பெரும்பாலும் காலத்தின் உணர்வுடன் தொடர்புடைய முன் கோட்பாடு உள்ளுணர்வை சார்ந்துள்ளது. சில அணுகுமுறைகள் சுய தெளிவான அடிப்படை கொள்கைகளின் ஒரு சிறிய தொகுப்பை நிறுவ உள்ளுணர்வுகளை பயன்படுத்துகின்றன. அவை கோட்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன. மேலும் இந்த கோட்பாடுகளிலிருந்து முடிவு எடுப்பதன் மூலம் சிக்கலான மனோதத்துவ அமைப்புகளை உருவாக்க துப்பறியும் பகுத்தறிவை பயன்படுத்துகின்றன. உள்ளுணர்வு அடிப்படையிலான அணுகுமுறைகள் சிந்தனை பரிசோதனைகளுடன் இணைக்கப்படலாம். இந்த சூழ்நிலைகளில் சாத்தியமான விளைவுகள் மதிப்பிடுவதற்கு எதிர் சிந்தனையை பயன்படுத்தும் போது கற்பனையான சூழ்நிலைகளுடன் அவற்றை இணைப்பதன் மூலம் உள்ளுணர்வை தூண்டி வெளிப்படுத்த உதவுகிறது. அதாவது மனிதர்களை ஒத்த ஆனால் நனவான அனுபவம் இல்லாத கற்பனையான உயிரினங்கள் ஒரு தொடர்புடைய முறையானது வாதங்கள் மற்றும் கோட்பாடுகளை உருவாக்க உள்ளுணர்வுகளுக்கு பதிலாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கைகளை சார்ந்துள்ளது. ஒரு சிக்கலை பற்றிய சராசரி நபர் எப்படி நினைக்கிறார்கள் என்பதிலிருந்து நிறைய விலகும் மனோதத்துவ கோட்பாடுகளை விமர்சிக்க பொது அணுகுமுறை தேவை. அதாவது பொருளுக்கும் நனவுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்வதற்காக சில கோட்பாட்டாளர்கள் மனிதர்களை தத்துவ ஜாம்பிஸுடன் ஒப்பிடுகின்றன. கற்பனையான உயிரினங்கள், அதாவது மனிதர்கள் ஒத்த ஆனால் நனவான அனுபவம் இல்லாத கற்பனையான உயிரினங்கள் ஒரு தொடர்புடைய முறையானது வாதங்கள் மற்றும் கோட்பாடுகளை உருவாக்க உள்ளுணர்வுகளுக்கு பதிலாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கைகளை சார்ந்துள்ளது. ஒரு சிக்கலை பற்றி சராசரி நபர் எப்படி நினைக்கிறார்கள் என்பதில் இருந்து
நிறைய விலகும் மனோ தத்துவ கோட்பாடுகளை விமர்சிக்க பொது அறிவு அணுகுமுறை தேவைப்படுகிறது, பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பொது அறிவு தத்துவவாதிகள் மேரியாலஜிக்கல் நீலிசம் தவறானது என்று வாதிடுகின்றனர். ஏனெனில் இது அட்டவணைகள் போன்ற பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் இல்லை என்பதை குறிக்கிறது. கருத்தியல் பகுப்பாய்வு குறிப்பாக பகுப்பாய்வு தத்துவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முறை. கருத்தியல் பகுப்பாய்வு அவற்றின் பொருளை தெளிவுபடுத்துவதற்கும் அத்தியாவசிய உறவுகளை அடையாளம் காண்பதற்கும் மெட்டாபிசிக்கல் கருத்துக்களை கூறுகளாக சிதைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நிகழ்வியல் அடிப்படையான நிகழ்வுகளின் அடிப்படையில் கட்டமைப்புகளை ஆராய்வதற்கு ஈரிடிக் மாறுபாட்டின் முறை பயன்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு பொருளின் இன்றியமையாத அம்சங்களையும் ஆய்வு செய்ய இந்த பொருட்களை கற்பனை செய்து அதன் அம்சங்களை மாற்றியமைப்பதன் மூலம் எவை அத்தியாவசியமானவை மற்றும் மாற்ற முடியாதவை என்பதை கண்டறியும். ஆழ்நிலை முறை என்பது மேலும் ஒரு அணுகுமுறையாகும். மேலும் யதார்த்தத்தின் மனோதத்துவ கட்டமைப்பை ஆராய்வதன் மூலம் என்னென்ன பொருட்கள் உள்ளன என்பதை கவனிப்பதன் மூலமும் இந்த உட்பொருளின்றி இருக்க முடியாத சாத்தியக்கூறுகளின் நிலைமைகளை படிப்பதன் மூலம் ஆராய்கிறது. சில அணுகுமுறைகள் ஒரு முன்னோடி பகுத்தறிவுக்கு குறைவான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றன மற்றும் அதற்கு பதிலாக மெட்டாபிசிக்ஸை அனுபவ அறிவியலுடன் தொடர்ச்சியாக ஒரு பயிற்சியாக பார்க்கின்றன. அவை அவற்றின் அடிப்படை அனுமானங்களை வெளிப்படுத்தும் போது அவற்றின் நுண்ணறிவை பொதுமைப்படுத்துகின்றன. இந்த அணுகுமுறை இயற்கையான மெட்டாபிசிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் வில்லார்ட் வான் ஊர்மன் குயின் வேலையுடன் நெருக்கமாக தொடர்புடையது. அறிவியல் மற்றும் பிற துறைகளில் இருந்து வரும் உண்மையான வாக்கியங்கள் ஆண்டாலஜிகள் அர்ப்பணிப்புகளை கொண்டிருக்கின்றன, அதாவது அவை குறிப்பிட்ட நிறுவனங்கள் இருப்பதை குறிக்கின்றன என்ற கருத்தை அவர் நம்புகிறார். எடுத்துக்காட்டாக சில எலக்ட்ரான்கள் புரோட்டான்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன என்ற வாக்கியம் உண்மையாக இருந்தால் எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் இருப்பதை நியாயப்படுத்த இதை பயன்படுத்தலாம். குயின் இந்த நுண்ணறிவை பயன்படுத்தி அவர்கள் உலகின் எந்த வகையான மனோ தத்துவ படத்தை முன்னிறுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக விஞ்ஞான கூறுகளை நெருக்கமாக பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ஒருவர் மெட்டாபிசிக்ஸ் பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று வாதிட்டார். மனோதத்துவ விசாரணையை நடத்தும் முறைகளுக்கு மேலதிகமாக போட்டியிடும் கோட்பாட்டாளர்கள் இடையில் அவற்றின் கோட்பாட்டு நட்பண்புகளை ஒப்பிடுவதன் மூலம் தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு வழிமுறை கோட்பாடுகள் உள்ளன என்பது நன்கு அறியப்பட்ட கொள்கையாகும். இது எளிமையான கோட்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. குறிப்பா சில நிறுவனங்கள் இருப்பதாக கருதும் கோட்பாடுகளுக்கு பிற கொள்கைகள், விளக்க சக்தி கோட்பாட்டு பயன் மற்றும் நிறுவப்பட்ட நம்பிக்கைகளுக்கு அருகாமை ஆகியவை கருதுகின்றன. டேவிட் ஹியூம் மெட்டாபிசிக்ஸ்கள் புலன் அனுபவத்திற்கு வெளியே அறிவை பெற முயற்சிப்பதாக விமர்சித்தார். தத்துவத்தின் முக்கிய கிளைகளில் ஒன்றாக அதன் நிலையில் இருந்த போதிலும் மெட்டாபிசிக்ஸ் பல விமர்சனங்களை பெற்றுள்ளது. ஒரு சட்டப்பூர்வமான விசாரணை துறையாக அதன் நிலையை கேள்விக்குள்ளாக்குகிறது. ஒரு வகை விமர்சனம் மெட்டாபிசிக்கல் விசாரணை சாத்தியமற்றது என்று கூறுகிறது, ஏனெனில் அது உண்மையின் இறுதி இயல்பை அணுகுவதற்கு தேவையான அறிவாற்றல் திறன்கள் மனிதர்களிடையே இல்லை. இந்த சிந்தனை வரிசையை மனோதத்துவ அறிவின் சாத்தியக்கூறு பற்றிய சந்தேகத்தின் வடிவத்திற்கு வழிவகுக்கிறது. இது பெரும்பாலும் ஹியூம் போன்ற அனுபவவாதிகளால் பின்பற்றப்படுகிறது. அவர்கள் மனோதத்துவ அறிவின் நல்ல ஆதாரம் இல்லை என்று வாதிடுகின்றனர், ஏனெனில் மெட்டாபிசிக்ஸ் அனுபவ அறிவுக்கு வெளியே உள்ளது மற்றும் புலன் அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட பகுதி பற்றிய சந்தேகத்திற்குரிய உள்ளுணர்வுகளை நம்பியுள்ளது. மெட்டாபிசிக்ஸ் கோட்பாடு நம்பகத்தன்மையின்மை பற்றிய நெருங்கிய தொடர்புடைய கவலை என்னவென்றால் மெட்டாபிசிக்கல் சிக்கல்களை பற்றிய ஆழமான மற்றும் நீடித்த கருத்து வேறுபாடுகள் உள்ளன. இது ஒட்டுமொத்த முன்னேற்றத்தின் பற்றாக்குறையை குறிக்கிறது. அதாவது மெட்டாபிசிக்ஸ் அனுபவ அறிவுக்கு வெளியே உள்ளது
இது அனுபவ அறிவு மூலமா வரக்கூடியத அறிவியல் பூர்வமாக வெளிப்படுத்த முடியும். அதாவது அங்க அந்த அறிவியல் பூர்வமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியும். இது அது அனுபவ அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கும்போது, அதாவது பியாண்ட் பிசிக்கல் இருக்கும்போது, இப்ப அங்க உள்ள விஷயத்த புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு ஆதாரபூர்வமான ஒரு அணுகுமுறை இல்லை. மற்றொரு விமர்சனம் பிரச்சனை மனித அறிவாற்றல் திறன்கள் இல்லை, ஆனால் மனோதத்துவ அறிக்கையிலேயே உள்ளது. அவை உண்மை அல்லது தவறானவை அல்ல, ஆனால் அர்த்தமற்றவை என்று கூறப்படுகின்றன. தர்க்க ரீதியான நேர்மைவாதிகளின் கூற்றுப்படி, எடுத்துக்காட்டாக ஒரு அறிக்கையின் பொருள் அதை சரிபார்க்க பயன்படுத்தப்படும் செயல்முறையால் வழங்கப்படுகிறது. பொதுவா அதை உறுதிப்படுத்தும் அவதானிப்புகள் அடிப்படையில் இந்த சர்ச்சைக்குரிய அனுமானத்தின் அடிப்படையில் மனோதத்துவ அறிக்கைகள் அர்த்தமற்றவை என்று அவர்கள் வாதிடுகின்றனர். ஏனெனில் அவை அனுபவத்தை பற்றிய கணிப்புகளை செய்வதில்லை. அனுபவபூர்வமாக வரக்கூடிய விஷயங்களை தான் இவங்க இந்த தர்க்க ரீதியான நேர்மைவாதிகள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதாவது அறிவியல் பூர்வமான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. இதுல இதை ப்ரூவ் பண்றதுக்கான எந்த விஷயமும் இதுல இல்லை. அனுமானத்தின் அடிப்படையில் மனோதத்துவ அறிக்கை ஒரு அர்த்தமற்றவையா இவங்களுக்கு தோணுது. அதாவது உணர்வு பூர்வமான ஒரு விஷயங்களை இவங்களுடைய கணக்குப்படி அர்த்தமற்றதான அறிக்கையாக சொல்றாங்க. ஏனெனில் அனுபவத்தை பற்றி கணிப்புகளை செய்யவில்லை. சற்றே பலவீனமான நிலையில் மனோதத்துவ அறிக்கைகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும்போது, அதே வேளையில் மனோதத்துவ கருத்துக்கள் வேறுபட்டு உலகத்தை விவரிப்பதற்கான வெவ்வேறு வழிகளை பற்றிய வாய்மொழி மோதல்கள் மட்டுமே இந்த கண்ணோட்டத்தின்படி அட்டவணைகள் அல்லது துகள்கள் மட்டுமே அட்டவணை வாரியாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது பற்றிய கருத்துருவின் மெட்டாபிசிக்ஸில் உள்ள கருத்து வேறுபாடு யதார்த்தத்தின் தன்மைக்கு எந்தெந்த விதமான கணிசமான விளைவுகளும் இல்லாமல் ஒளியியலில் விருப்ப தேர்வுகள் பற்றிய அற்பமான விவாதமாகும். மெட்டாபிசிக்ஸ் தகராறுகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அல்லது குறிப்பிடத்தக்க புள்ளியம் இல்லை என்ற நிலைப்பாடு மெட்டாபிசிக்கல் அல்லது ஆன்டாலஜிக்கல் ரிலேஷன்ஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த பார்வை தீவிர மனோதத்துவ நிபுணர்களால் எதிர்க்கப்படுகிறது. அவர்கள் மனோதத்துவ சர்ச்சை யதார்த்தத்தின் அடிப்படை கட்டமைப்பின் கணிசமான அம்சங்களை பற்றியது என்று வாதிடுகின்றனர். ஆன்டாலஜிக்கல் ரியலிஸ்டுகள் மற்றும் ஆன்டாலஜி ரியலிஸ்டுகள் இடையே நெருங்கிய தொடர்புடைய விவாதங்கள் எந்த மெட்டாபிசிக்கல் கோட்பாடுகள் உண்மை என்பதை தீர்மானிக்கும் புறநிலை உண்மைகள் உள்ளதா என்ற கேள்வியை பற்றியது. நடைமுறைவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான விமர்சனம் மெட்டாபிசிக்ஸின் தவறை அதன் அறிவாற்றல் லட்சியங்கள் அல்லது அதன் அறிக்கைகளின் அர்த்தமற்ற தன்மையில் பார்க்கவில்லை, மாறாக அதன் நடைமுறை பொருத்தமின்மை மற்றும் பயனற்ற தன்மையில் உள்ளது. மெட்டாபிசிக்ஸ் பற்றிய விமர்சனங்கள் ஒழுக்கத்தை முழுவதுமாக அல்லது அதில் உள்ள சில சிக்கல்கள் அல்லது அணுகுமுறைகளை மட்டும் எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பது கேள்விக்குரியது. எடுத்துக்காட்டாக, சில மெட்டாபிசிக்கல் தகராறுகள் வெறும் வாய்மொழியாகவும் மற்றவை கணிசமானவையாகவும் இருக்கலாம். மற்ற துறைகளுடன் தொடர்பு. இந்த மெட்டாபிசிக்ஸ் என்பது பல விசாரணை துறைகளுடன் தொடர்புடையது. அவற்றின் அடிப்படை கருத்துகள் மற்றும் யதார்த்தத்தின் அடிப்படை கட்டமைப்போடு தொடர்புடையது. எடுத்துக்காட்டாக விஞ்ஞானிகள் பெரும்பாலும் இயற்கையின் விதி, காரணம், தேவை மற்றும் விண்வெளி நேரம் போன்ற கருத்துக்களை தங்கள் கோட்பாடுகளை உருவாக்குவதற்கும் சோதனைகளின் விளைவுகளை கணிக்க அல்லது விளக்குவதற்கும் நம்பியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகளின் முக்கிய கவனம் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இருந்த இந்த கருத்துக்களை பயன்படுத்துவதில் இருக்கும்போது மெட்டாபிசிக்ஸ் அவற்றின் பொது இயல்பு மற்றும் அவை எவ்வாறு ஒன்றையொன்று சார்ந்துள்ளது என்பதை ஆராய்கிறது. இயற்பியலாளர்கள் பல்வேறு நிலைகளின் கீழ் இயற்பியல் அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை விவரிக்க புவியீர்ப்பு விதிகள் மற்றும் வெப்ப இயக்கவியல் போன்ற இயற்கையின் குறிப்பிட்ட விதிகளை உருவாக்குகின்றனர். இதற்கு மாறாக மனோதத்துவ வல்லுநர்கள் இயற்கையின் அனைத்து விதிகளுக்கும்
பொதுவானது வெளிப்படுத்தினா, அதே நேரத்தில் வந்து புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே இருந்தும் மற்றும் புதிய மெட்டாபிசிக்கல் கோட்பாடுகள் கவனிக்கப்பட வேண்டியது. நன்றி.